Good afternoon, everyone, and welcome to my presentation. First of all, let me thank you all for coming here today. I am M. Mageshwari, and this is my partner. I am N. Mageshwari. We are here to present on do's and don'ts in telephonic interview, guided by HR Divya ma'am. அடுத்து டெலிஃபோனிக் இன்டர்வியூனா என்னன்னு பார்க்கலாம். டெலிஃபோனிக் இன்டர்வியூ எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 20th செஞ்சுரி 1920 தாமஸ் எடிசன்றவர் கண்டுபிடிச்சாங்க. பட் அப்போவே இருந்துச்சு டெலிஃபோனிக் இன்டர்வியூ. இப்போது ஸ்டில் கொரோனா பீரியட் அப்போது தான் டெலிஃபோனிக் இன்டர்வியூன்றது ரொம்பவே டெவலப்பாகவும் க்ரோத்தாகவும் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து லாக்டவுன் பீரியட் இருந்ததுனால ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. அதனால் அப்போயும் நிறைய கம்பெனிஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அதனால் அப்போ வந்து இன்டர்வியூ வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ மூலயமா எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக டெலிஃபோன் மூலிமா நம்ம பேசுகிறது, இன்னொன்று வந்து வீடியோ கால் ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது வீடியோ கால் மூலயமா பேசுகிறது. டெலிஃபோனிக் இன்டர்வியூ நார்மலாக பேசும்போது நம்மளுடைய ஐ கான்டாக்ட், பாடி லாங்குவேஜ்லாம் தெரியாது. தெரியாமலே நம்ம வந்து நம்மளுடைய வாய்ஸ் காலை மட்டுமே அவங்களுக்கு கேட்கும். பட் வீடியோ காலுன்னும் போது நம்மளுடைய ஐ கான்டாக்ட் அதெல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸில் வந்து ஹெச்ஆர் வந்து அவங்களுடைய ஃபேஸை மறைச்சிருவாங்க. நம்மளுடைய ஃபேஸ் மட்டுமே தெரியும் அந்த ஸ்க்ரீனில். அப்போ நம்ம ஃபேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் தெரியறதுனால நமக்கு வந்து ஃபியர் அதிகமாக இருக்காது வீடியோ கால் இன்டர்வியூவில். நெக்ஸ்ட்டு வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கேண்டிடேட்டும் ஹெச்ஆரும் டெலிஃபோன் மூலயமா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன், அதாவது கேண்டிடேட்டோடைய இன்ஃபர்மேஷனை ஹெச்ஆருக்கு சொல்கிறது. அந்த இன்ஃபர்மேஷனில் என்னென்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய ஸ்கில்ஸ் அதெல்லாமே வந்து பேசிப்பாங்க. அது மூலயமா அவங்களுடைய ஜாப் ரோல் என்ன அப்படின்றத ரெக்யூர் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் ப்ராசஸ் இன்டர்வியூவாக பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவே நடத்துவாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெலிஃபோனிக் இன்டர்வியூ அவங்க சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இனிஷியல் ஸ்க்ரீனிங்னா என்னென்னா, லார்ஜ் மெம்பர் ஆஃப் கேண்டிடேட்டை குயிக்காக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதை இனிஷியல் ஸ்க்ரீனிங் சொல்லுவாங்க. அது வந்து என்ன, ஹெச்ஆருக்கு வந்து டைம் சேவிங் ஆகுது, அப்புறம் கேண்டிடேட்டை குயிக்காகவும் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண முடியும். அதை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னே சொல்லலாம் இனிஷியல் ஸ்க்ரீனிங் வந்து. அப்புறம் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் பெரிய பெனிஃபிட்டாகவே சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம பண்ணுறது டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் எங்கேயும் போய் நம்ம ட்ராவல்லாம் பண்ண தேவையில்ல. அதனால் ஒரே ஃபோன் கால்லே எல்லாம் பண்ணிக்கலாம். அதனால் அவங்க ட்ராவல் காஸ்ட்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப பெனிஃபிட். ஹெச்ஆருக்கும் சரி கேண்டிடேட் 2 பேருக்கும் பெனிஃபிட்னே சொல்லலாம். கன்வீனியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். கன்வீனியன்ஸ் ஏன் இம்பார்ட்டன்னா, நம்ம அட்டன் பண்ணுறது டெலிஃபோனிக் இன்டர்வியூவில், அதனால் நம்மளுக்கும் அந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும், நம்ம ஹெச்ஆருக்கும் டைம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும். அந்த டைமை ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கணும். அதனால் கன்வீனியன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசஸ்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னா, டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் நம்ம வந்து மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா, அதில் வேர்பல் கம்யூனிகேஷன் அண்ட் அப்புறம் கேண்டிடேட்டோட கிளியரான டோன், அது ரெண்டுத்தையும் வச்சுமே அந்த ஹெச்ஆர் வந்து அந்த கேண்டிடேட்டை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. அவங்களோட ஐடியா கன்வே பண்ண முடியும். அதெல்லாம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். இப்போ டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் என்னென்னலாம் பண்ணணும், அது டூஸ் இன் டெலிஃபோனிக் இன்டர்வியூ அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ரிப்பேர் இன் அட்வான்ஸ், என்விரான்மெண்ட் செட்டப், கம்யூனிகேஷன் ஸ்கில், பங்க்சுவாலிட்டி அண்ட் ஆக்டிவ் லிசனிங், ஆஸ்கிங் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டைலே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரிப்ரேஷனாக என்னென்னா, நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோன்னா அந்த கம்பெனி பற்றியும் அந்த ஜாப் ரோலை பற்றியும் நம்ம ரிசர்ச் பண்ணி வைக்கணும். செகண்ட் ஒன், அந்த கம்பெனியோட மிஷன்ஸ் அண்ட் வேல்யூ. மிஷன்ஸ்னால் என்னென்னா, அந்த கம்பெனியோட கோல், அவங்களோட அச்சீவ்மெண்ட், அந்த கம்பெனி என்ன பொசிஷனில் இருக்குது, அப்புறம் அந்த வேல்யூ, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டு தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அந்த கம்பெனியோட. நெக்ஸ்ட்னால் நம்மளோட செல்ஃப் இன்ட்ரோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். நம்ம செல்ஃப் இன்ட்ரோ ப்ரிப்பேர் வந்து சூப்பராக பண்ணணும். அது பண்ணுறதாலே அவங்க இன்டர்வியூ நம்ம நல்லா பண்ணுறதா அர்த்தம். அதனால் செல்ஃப் இன்ட்ரோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். லாஸ்ட் ஒன் அண்ட் ப்ராக்டிஸ் ஏ காமன் இன்டர்வியூ கொஷினாக இப்போ இன்டர்வியூனாவே காமனாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அந்த இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் செட்டப்பில் நம்ம பண்ணுறது டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் அந்த லொக்கேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது ஃபோன் சிக்னல் வந்து குட் ஃபோன் சிக்னலாக இருக்கணும். அப்புறம் அந்த பிளேஸ் வந்து குவைட்டாகவும் இருக்கணும் டெலிஃபோனிக் இன்டர்வியூ. அப்புறம் வந்து நம்ம ஃபோனில் அட்டன் பண்ணுறதால நம்ம ரெஸ்யூமு அப்புறம் நோட், நம்ம டீட்டெயில்ஸ் வச்சுக்க நோட்லாம் வந்து கையில் வச்சுருந்து தான் நம்ம இன்டர்வியூ டெலிஃபோன் மூலிமா அட்டன் பண்ணணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்
நம்மளோட கம்யூனிகேஷன் அண்ட் டெலிஃபோன் இன்டர்வியூவில் எப்படிலாம் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. நம்மளோட ஸ்பீக் வந்து கிளியராகவும் அந்த கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கணும். கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதாலேயே அவங்க ஹெச்ஆர் வந்து நல்ல பரவாயில்லையே அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும் நம்மள அவங்க. செகண்ட் வந்து பொலைட் அண்ட் ப்ரொஃபஷ்னல் டோன். பொலைட்டாகவும் பேசணும், அந்த ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் எப்படி பேசணும் ப்ரொஃபஷ்னலாக அது மாதிரி ஃபார்மலான பேசணும். லாஸ்ட் ஒன் வந்து லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் ரெஸ்பாண்ட் தாட்ஃபுல்லி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நல்லா லிசன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்போ தான் அவங்களோட நம்ம லிசனிங் ஸ்கில்லை அவங்க வந்து கன்வே பண்ணுவாங்க. பங்க்சுவாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம் டெலிஃபோனிக் இன்டர்வியூவில். இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் 11 o'clock இன்டர்வியூனா ஒரு 10 minutes பிஃபோராகவே நம்ம அந்த இன்டர்வியூக்கு ரெடியாக இருக்கணும். ஆன்சர் வந்து எப்படி பண்ணணும்னா ப்ராம்ப்ட்லி அண்டு ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் டபுள் செக் அக்யூரசி என்னென்னா நம்ம டெலிஃபோனிக் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் 10 minutes முன்னாடியே என்னென்னலாம் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா, ரெஸ்யூம் வச்சுருக்கோமா, என்னென்னலாம் நம்ம ரெடியாக வச்சுருந்தோம் அதெல்லாம் இருக்கான்னு ஒரு தடவை டபுள் செக் பண்ணிக்கணும். ஆஸ்கிங் கொஷின்ஸ். நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹெச்ஆர் கிட்ட நம்ம என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கலாம், எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்றது ஆஸ்கிங் கொஷின் பார்க்க போகிறோம். ப்ரிப்பேர் த தாட்ஃபுல் கொஷின்ஸ் அண்ட் ரோல் ஆர் கம்பெனி. அந்த கம்பெனி அண்ட் ஜாப் ரோலை பற்றி அந்த ஹெச்ஆர் கிட்ட நம்ம கொஷின் கேட்கலாம். செகண்ட் ஒன் அந்த கொஷின் எப்படி நம்ம கேட்குறோன்னா ஒரு உணர்ச்சி பூர்வமான ஆர்வமான கொஷினாக கேட்கணும். நம்ம ஆர்வமாக கொஷின் கேட்குறதாலே பரவாயில்லையே அவங்க ஆர்வமாக இருக்காங்க அந்த ஜாப்க்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லணும். இப்போ பார்த்தது எல்லாமே டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ எல்லாமே என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன், மல்டி டாஸ்கிங், புவர் கம்யூனிகேஷன் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் நாய்ஸ். லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இப்போ மோஸ்ட்டாக நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க, ஆனால் அந்த கம்பெனி டெலிஃபோன் மூலியமாக இல்லை ஃபேஸ் டு ஃபேஸ் எது பண்ணாலுமே அந்த கம்பெனி அந்த ஜாப் பற்றி எதுவுமே தெரியாமையே போகிறாங்க. அது மாதிரி போகக்கூடாது சொல்கிறாங்க. இந்த கம்பெனி ஜாப் ரோல் பற்றி எதுவுமே தெரியாமல் போகக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க ரிசர்ச் த கம்பெனி அண்டு அன்ஃபேமிலியர் ஜாப் ரோல் சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் வந்து அப்புறம் அவங்க ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்குது அது மாதிரி சொல்கிறோன்னா அது ஸ்கில்ஸ் மட்டும் சொல்லாமல் அதோட எக்ஸாம்பிள் சேர்த்து சொல்லணும். லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்னால் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன லீடர்ஷிப் எதனால் நம்ம பண்ணிருக்கோமா, குரூப்பாக எந்த பண்ணியிருக்கோமா, அதெல்லாம் எக்ஸாம்பிளுக்காக அது லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்லாம் அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் நம்ம இருக்கோ அதை சொல்லணும். எக்ஸாம்பிளோட சேர்த்து சொல்லணும். ஸ்கில் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறாங்க. மல்டி டாஸ்கிங் என்னென்னா இப்போ நம்ம ஒரு டெலிஃபோன் பேசிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறையா பண்ணிகிட்டு இருக்குது மல்டி டாஸ்கிங். அதனால் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம டெலிஃபோனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கோம், யார்கிட்டையும் ஃபஸ்ட்டு பேசக்கூடாது. நம்ம இன்டர்வியூ ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த இன்டர்வியூவில் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப டைப்பிங் நம்ம ஆன்சர் அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க ஆன்சர் சரியில்லை ஒன்றே கூகுளில் சர்ச் பண்ணுறது இப்படி பண்ணக்கூடாது. தண்ணி குடிச்சிக்கிறேன், சாப்பிட்றேன், அப்போதான் இருந்து நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே அந்த இன்டர்வியூவில் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபோக்கஸ் ஸ்லோலி ஆன் த கான்வர்சேஷன். டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் அந்த கான்வர்சேஷன் ஹெச்ஆர் அண்ட் கேண்டி 2 பேருக்கு இருக்குல்ல, அந்த கான்வர்சேஷன் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த இன்டர்வியூவில் மட்டும்தான் இருக்கணும். கான்வர்சேஷனில் அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக வேறு எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறாங்க. ஒரு கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட்டு புவர் கம்யூனிகேஷன், டோன்ட் இன்டரப்ட் தி இன்டர்வியூவர். அதாவது நம்ம ஃபோன் பேசிகிட்டே இருப்போம், ஹெச்ஆரும் கேண்டிடேட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது சப்போஸ் வீட்டில் வந்து கூப்பிடுவாங்க, டக்குன்னு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது யாரோ குழந்தைங்க நடுவில் வராங்கன்னா அவங்கள வந்து நம்ம போன்னு வந்து சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் சைகையாக பேசி ஹெச்ஆர் வந்து இரிட்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவாய்ட் ஸ்பீக்கிங் டு ஃபாஸ்ட் அண்ட் மம்லிங். ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டே இருப்போம். அவங்க வந்து ஹெச்ஆர் என்ன சொல்கிறாங்கன்றத காதில் வாங்காமே நம்ம கடகடன்னு பேசிகிட்டே இருப்போம். அப்படிலாம் வந்து பேசக்கூடாது. அதே மாதிரி மம்லிங்னா அவங்க கேட்குற கொஷினுக்கு சரி அப்படிலாம் வந்து நம்ம பேசக்கூடாது. ஓகேங்க சார் அப்படின்னு தான் பேசணும். அடுத்து வந்து டோன்ட் யூஸ் ஸ்லாங் ஆர் ஃபில்லர் வேர்ட்ஸ். ஸ்லாங் மீன்ஸ் அதாவது நம்ம வந்து குழந்தைகிட்ட ஒரு மாதிரியும் நம்ம காலேஜ்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அந்த மாதிரி வீட்டில் அதுமாதிரி நம்ம ஒரு இடத்துலையும் ஒரு ஸ்லாங் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ஸ்லாங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஃபில்லர் வேர்ட்ஸ்னால் வந்து பட் தென் ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அண்ட் தென் அந்த மாதிரி சொன்ன வார்த்தை நம்ம ரிப்பீட்டாக சொல்லக்கூடாது. அதுதான் ஃபில்லர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் நாய்ஸ்.
டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் நாய்ஸ் டோன்ட் அலோ பேக்ரவுண்ட் நாய்ஸஸ். அதாவது ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது வீட்டில் வந்து அப்போ தான் வந்து நம்ம அம்மா வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நான் ஃபோன் பேச போகிறேன் இன்டர்வியூ என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போவோம். ஆனால் அப்போ தான் நம்ம வீட்டில் வந்து கரெக்டாக நம்மளை கூப்பிடுவாங்க. அப்படி அந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் இல்லையா? அப்போ ஃபோன் பேசும்போது அப்போ தான் வந்து கரெக்டாக கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி டிவி சவுண்டு, பெட்ஸு அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனான சவுண்ட்ஸ்லாம் வந்து இருக்கக்கூடாது. அடுத்து அவாய்ட் ஆன்சரிங் கால்ஸ் இன் நாய்ஸி ஆர் பப்ளிக் பிளேஸ். இப்போ வந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னா நம்ம அப்போ வந்து பப்ளிக் பிளேஸில் இருந்தோம் அப்படின்னா அந்த காலை எடுத்து இந்த மாதிரி சார் நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் பண்ணுறேன் பப்ளிக் பிளேஸில் இருக்கேன் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட்டாக அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கால் பண்ணலாம். இல்லைனா அந்த காலை எடுக்காமலே நம்மளா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளாவே கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து வந்து டோன்ட் நெக்லெக்ட் இன்ஃபார்ம் அதர் டு அவாய்ட் இன்டரப்ஷன். அதாவது ஒரு அலட்சியமாக நம்ம வந்து பதில் சொல்லக்கூடாது. அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஒரு ஆர்வத்தோடு சொல்லலாம். அலட்சியமாக சரி அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது. ஒரு இன்டர்வியூவில் ஹெச்ஆர் கிட்ட நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். தேங்க்யூ.